வெல்கம் டு மை சேனல் சுட்டி வில்லேஜ் டிவி பை குமுதா. கார்த்திக் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நடுத்தர வருமானத்தில் பணிபுரிந்து வந்தான். அவனது மனைவி கவிதா மிகவும் அடக்கமானவள். ₹1 செலவு செய்வதற்கு முன்பும் 10 முறை யோசிப்பவள். ஆனால் கார்த்திக்கின் அம்மா மீனாட்சி இதற்கு நேர் எதிர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஆசைப்பட்டதை அப்போதே வாங்கிவிட வேண்டும் என்பதுதான். மீனாட்சிக்கு தெருவில் எந்த வியாபாரி வந்தாலும் அவர்களை கூப்பிடாமல் இருக்க முடியாது. கவிதா, அந்த பட்டுப்புடவைக்காரன் வரான் பாரு, சும்மா ஒரு எட்டு போய் என்ன மாடல்னு பாத்துட்டு வரலாம் என்பார். பார்த்தால் மட்டும் போதுமா? இது உனக்கு நல்லா இருக்கும், இது எனக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லி ஏதாவது ஒன்றை வாங்கிவிடுவார். கார்த்திக் சம்பளம் வாங்கி வந்ததும் கவிதாவிடம் ஒரு தொகையை கொடுப்பான். ஆனால் மீனாட்சி மெல்ல வந்து, கார்த்திக், அந்த பக்கத்து வீட்டு பங்கஜம் வீட்டு விசேஷத்துக்கு ஒரு பெரிய பித்தளை குத்து விளக்கு சீர் கொடுக்கலாம்னு இருக்கேன், கொஞ்சம் பணம் வேணும்பா என்பார். கார்த்திக் யோசிப்பான். அம்மா, போன மாசம்தான் ஒரு பெரிய அண்டா வாங்கி கொடுத்தீங்க, இப்போ இது தேவையா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? நம்ம அந்தஸ்து என்ன? மீனாட்சி வீட்டு சீர்னா ஊரே பேசணும் என்று பிடிவாதம் பிடிப்பார். கவிதா ஒரு டைரியில் வரவு செலவு கணக்கு எழுதுவாள். அதில் மீஞ்சியின் ஷாப்பிங் என்ற தலைப்பில் ஒரு பெரிய தொகை மாதந்தோறும் ஏறிக்கொண்டே போனது. இதனால் குடும்பத்தின் அவசர தேவைக்கான சேமிப்பு கரைந்து கொண்டே வந்தது. ஒருநாள் கவிதா மென்மையாகச் சொன்னாள். அத்தை, நம்ம கார்த்திக் கஷ்டப்பட்டு வேலை செய்றான். வர பணத்துல பாதிய இப்படி வெளியூர் விசேஷத்துக்கும் தேவையில்லாத பொருளுக்கும் செலவு பண்ணிட்டா பின்னாடி நம்ம குழந்தைகளோட படிப்புக்கு என்ன பண்றது? அதற்கு மீனாட்சி, நீ இன்னும் சின்ன பொண்ணு கவிதா, அனுபவம் பத்தாது. காசு வரும் போகும், ஆனா கௌரவம் போனா வராது என்று முற்றுப்புள்ளி வைப்பார். ஒருநாள் கார்த்திக் மிகவும் சோகமாக வீட்டிற்கு வந்தான். அவன் வேலை செய்த நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடப்பதாகவும் அவனுக்கு 2 மாதங்கள் சம்பளம் வராது என்றும் தெரிவித்தான். வீடே ஸ்தம்பித்தது. அடுத்த மாத வாடகை, மளிகை செலவு என எல்லாவற்றிற்கும் பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மீனாட்சி வழக்கம் போல, சரி விடுப்பா, நகைக்கடையில அடகு வச்சிக்கலாம் என்றார். ஆனால் கவிதா சொன்னாள், அத்தை, நீங்க போன மாசம் வாங்கின அந்த பட்டுப்புடவைகளையும் அலங்கார பொருட்களையும் இப்போ வித்தா கூட வாங்கின விலையில பாதி கூட வராது. இதுதான் நான் சொன்னேன். மீனாட்சிக்கு அப்போதுதான் உரைத்தது. தான் கௌரவத்திற்காகச் செய்த செலவுகள் எதுவும் இப்போது சோறு போடப் போவதில்லை என்பது புரிந்தது. கார்த்திக் வேலை தேடிக் கொண்டிருந்த அந்த 2 மாதங்களில் கவிதா வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை மீனாட்சியிடமே கொடுத்தாள். அத்தை, என்கிட்ட இருந்த மிச்ச சொச்ச சேமிப்பு 10,000 தான் இருக்கு. இத வச்சுதான் கார்த்திக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நாம ஓட்டணும். நீங்களே கணக்கு பாத்துக்கோங்க என்றாள். பொறுப்பு கைக்கு வந்த பிறகுதான் மீனாட்சிக்கு திணறல் எடுத்தது. காய்கறிக்காரனிடம் ₹1 பேரம் பேசினார். தேவையில்லாமல் மின்விசிறி ஓடினால் உடனே அணைத்தார். ஏன் அத்த, அந்த தோடு வாங்கலாமா என்று கவிதா விளையாட்டாக கேட்டதற்கு, இப்போ அது என்ன அவசியம்? வீட்ல பருப்பு தீர்ந்து போச்சு, அத முதல்ல வாங்கணும் என்று கவிதா போலவே பேச ஆரம்பித்தார். 2 மாதங்களுக்கு பிறகு கார்த்திக்கு நல்ல வேலை கிடைத்தது. முதல் சம்பளத்தை கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்தான். மீனாட்சி அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை கவிதாவிடம் கொடுத்தார். கவிதா, இத்தனை நாள் நான் பண்ணது தப்புதான். கௌரவம்ங்கிறது மத்தவங்களுக்கு காட்டுறதுல இல்ல, நம்ம குடும்பத்தை இக்கட்டான நேரத்துல எப்படி காப்பாத்துறோம்ங்கிறதுல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த வீட்டு பட்ஜெட் உன் பொறுப்புதான். நான் உனக்கு உதவியா இருக்கேன் என்றார். கார்த்திக் தன் மனைவியை பெருமையுடன் பார்த்தான். கவிதாவின் பொறுமையும் சாமர்த்தியமான அணுகுமுறையும் மீனாட்சியை ஒரு சிறந்த குடும்பத் தலைவியாக மாற்றியிருந்தது. மீனாட்சி அம்மாளுக்கு சமையல் எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு செடி கொடிகள் மீதும் தீராத காதல் உண்டு. ஆனால் இத்தனை காலமும் குடும்ப பொறுப்பு, பிள்ளைகளின் படிப்பு என ஓடிக்கொண்டிருந்ததில் வீட்டுக்கு பின்னால் இருந்த 1/2 ஏக்கர் நிலத்தை கவனிக்கவே முடியவில்லை. அங்கே முட்புதர்களும் காய்ந்த எருக்கஞ்செடிகளுமே ஆதிக்கம் செலுத்தி வந்தன. ஒரு நாள் காலை சந்தையிலிருந்து வாங்கி வந்த கத்தரிக்காயை சமைக்க நறுக்கிய போது உள்ளே புழுக்கள் இருப்பதைக் கண்டு மீஞ்சி அம்மா முகம் சுளித்தார். கவிதா, பாருமா, காசு கொடுத்து வாங்கினாலும் விஷத்தை சாப்பிடுற நிலைமையிலதான் நாம இருக்கோம். இந்த தக்காளிய பாரு, 2 வாரம் ஆனாலும் அழுகாம அப்படியே இருக்கு. என்னென்ன மருந்து அடிக்கிறாங்களோ என்று வருத்தப்பட்டார். அத்தையின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட கவிதா, அத்தை, நம்மகிட்டதான் பின்னாடி இவ்வளவு இடம் இருக்கே, நாமே அங்கே ஒரு தோட்டம் போடக்கூடாது என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்விதான் மீஞ்சி அம்மாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. தோட்டம் போடுவது என்று முடிவானதும் கவிதா முதலில் செய்த வேலை நிலத்தை சுத்தப்படுத்துவதுதான்.
கார்த்திக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தன் பங்கிற்கு மண்வெட்டியை தூக்கினான். ஆனால் மீஞ்சியம்மா சொன்னார், கார்த்திக், நிலத்துல இருக்கிற செடிங்களையெல்லாம் வேரோட பிடுங்கி எரியாதே. அதுங்க மட்கி போனா அதுவே நிலத்துக்கு ஓரம். கவிதா தன் மொபைல் போனில் நிலத்தின் மண்ணை தரம் பார்க்கும் ஒரு கருவியை பொருத்தி சோதனை செய்தாள். அத்தை, நம்ம மண்ணுல பொட்டாசியம் கம்மியா இருக்குன்னு இந்த ஆப் சொல்லுது என்றாள். மீஞ்சியம்மா சிரித்தார். ஆப் சொல்றது இருக்கட்டும் கவிதா, நம்ம வீட்டு அடுப்புச் சாம்பலையும் மாட்டுச்சாணத்தையும் கலந்து போட்டாலே மண்ணு பொன்னாகிரும் என்றார். நவீன அறிவியலும் கிராமத்து அனுபவமும் அங்கே கைகோர்த்தன. தோட்டத்தைச் சுற்றி வெறும் முள்வேலி போடாமல் உயிர்வேலி அமைக்க முடிவு செய்தனர். கிழுவை, முருங்கை மற்றும் அகத்திச் செடிகளைச் சுற்றிலும் நட்டனர். இது ஆடு மாடுகள் உள்ளே வராமல் தடுப்பதோடு சமையலுக்குத் தேவையான கீரையையும் கொடுத்தது. தோட்டத்தின் நடுவே ஒரு சிறிய குட்டை தோண்டி அதில் தாமரை மற்றும் அல்லிச்செடிகளை வளர்த்தனர். எதுக்கத்தை தண்ணி தொட்டி என்று கேட்ட கவிதாவிற்கு, தண்ணி குடிக்க வர பறவைங்க தோட்டத்துல இருக்கிற புழுக்களை புடிச்சு சாப்பிடும், இதுதான் இயற்கை சமநிலை என்று மீஞ்சி அம்மா பாடம் எடுத்தார். சில வாரங்களில் அந்த தரிசு நிலம் பச்சை ஆடை உடுத்தியது போல மாறியது. புடலங்காய், பீர்க்கங்காய் மற்றும் பாகற்காய் ஆகியவை பந்தலில் தொங்கத் தொடங்கின. மீஞ்சி அம்மா அவற்றிடம் குழந்தைகளிடம் பேசுவது போல பேசுவார். இன்னைக்கு நல்லா வளர்ந்திருக்கியே கண்ணு என்று கொடிகளிடம் பேசுவது அவருக்கு ஒரு தியானம் போல இருந்தது. தக்காளி, கத்தரி, வெண்டை மற்றும் விதவிதமான மிளகாய்ச் செடிகள் செழித்து வளர்ந்தன. மணத்தக்காளி, சிறுகீரை, பாலக்கீரை என ஒரு பகுதி கீரைக்காடாகவே மாறியது. ஒருநாள் செடிகளில் அசுவினி பூச்சிகள் மொய்த்திருப்பதைக் கண்டு கவிதா பதறினாள். அத்தை, கடையில் போய் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரவா என்று கேட்டாள். மீஞ்சி அம்மா அவளை தடுத்து, வேண்டாம் கவிதா, வேப்ப எண்ணெய் கரைசலும் வசம்பு தூளும் போதும் என்றார். அவர் தயாரித்த இயற்கை பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட சில நாட்களிலேயே செடிகள் மீண்டும் புத்துயிர் பெற்றன. கவிதா இந்த செயல்முறையை வீடியோ எடுத்து தன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டாள். ரசாயனமில்லாத விவசாயம் என்ற தலைப்பில் அந்த வீடியோ வைரலானது. பலர் மீஞ்சி அம்மாவிடம் ஆலோசனை கேட்கத் தொடங்கினர். விளைச்சல் அவர்கள் குடும்பத் தேவைக்கும் மேலாக இருந்தது. அத்தை, இவ்வளவு காய்கறியை என்ன பண்றது, வீணாகப் போகுதே என்றாள் கவிதா. கவிதா ஒரு புதிய யோசனையை முன்வைத்தாள். அவர்கள் வீட்டு வாசலிலேயே ஒரு சிறிய மூங்கில் கூடையை வைத்து அதில் காய்கறிகளை அடுக்கினர். அதன் மேல் ஒரு பலகையில், விலை உங்கள் விருப்பம், உழைப்பு எங்களுடையது என்று எழுதினர். மக்கள் ஆச்சரியத்துடன் வந்து காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். அங்கே யாரும் ஏமாற்றவில்லை. காய்கறியின் தரத்தை பார்த்த மக்கள் சந்தை விலையை விட கூடுதலாகவே பணத்தை பெட்டியில் போட்டுச் சென்றனர். அந்த பணம் மீண்டும் விதைகளுக்கும் இயற்கை உரங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. திடீரென ஒருநாள் ஊரில் பலத்த மழை பெய்தது. தோட்டத்தில் தண்ணீர் தேங்கி செடிகள் அழுடிவிடுமோ என்று மீஞ்சி அம்மா கவலைப்பட்டார். ஆனால் கவிதா ஏற்கனவே நிலத்தை சாய்வாக வடிவமைத்து மழைநீர் சேமிப்பு தொட்டிக்குச் செல்லுமாறு வழி செய்திருந்தாள். மழை நின்ற பிறகு செடிகள் கழுவிவிட்ட முத்துக்கள் போல மின்னின. அறிவியலும் அனுபவமும் சேர்ந்தா எதையும் ஜெயிக்கலாம் கவிதா என்று நெகிழ்ந்து போனார் மீஞ்சியம்மா. அருகிலிருந்த அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒருநாள் மீஞ்சி அம்மாவை சந்திக்க வந்தார். அம்மா, எங்க பள்ளி மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம் பத்தி நீங்க ஒரு வகுப்பு அவங்க நேரடியா உங்க தோட்டத்தை பாக்கட்டும் என்றார். மீஞ்சி அம்மா உற்சாகமானார். 30 மாணவர்கள் அவர் தோட்டத்திற்கு வந்தனர். மண்ணை தொடுவதற்கே தயங்கிய நகரத்துச் சிறுவர்களுக்கு மண்ணின் வாசனையை அறிமுகப்படுத்தினார். மண்ணுதான் நமக்கெல்லாம் தாய், அத நம்ம சிதைக்காம பாத்துக்கிட்டா அது நம்மை காப்பாத்தும் என்று அவர் சொன்னபோது மாணவர்கள் கைத்தட்டி வரவேற்றனர். மாணவர்களுக்கு அன்று மதியம் தன் தோட்டத்துப் பொருட்களை வைத்தே சமைத்து போட்டார் மீஞ்சியம்மா. கொல்லைப்புறத்து கீரை கடைசல், நாட்டு தக்காளி ரசம், அகத்திக்கீரை வடை, தோட்டத்து எலுமிச்சை ஊறுகாய். சாப்பிட்டு முடித்த ஒரு மாணவன், பாட்டி, எங்க வீட்ல நான் காய்கறியே சாப்பிட மாட்டேன், ஆனா இங்க இது அவ்ளோ ருசியா இருக்கு என்றான். அதுதான் மீஞ்சி அம்மாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது. கவிதா உயிர் தோட்டம் என்ற பெயரில் ஒரு செயலியை உருவாக்கினாள். அதன் மூலம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ளலாம். காய்கறிகள் பறிக்கப்பட்ட 2 மணி நேரத்திற்குள் அவர்கள் கைக்குச் சென்று சேருமாறு டெலிவரி முறையை கார்த்திக் கவனித்துக் கொண்டான். தோட்டம் இப்போது வெறும் காய்கறி விளையும் இடமல்ல, அது ஒரு சமூக மாற்றத்திற்கான தளம். ஒருநாள் மாலை கவிதாவும் மீஞ்சி அம்மாவும் தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். கவிதா, முன்னாடியெல்லாம் நான் சமையலறையில இருக்கிற 4 செவுட்டத்தான் உலகம்னு நினைச்சேன். ஆனா இந்த மண்ணு எனக்கு புது வாழ்க்கைய கொடுத்திருக்கு. செடிகளோட பேசுறது, பறவைங்க வரத பாக்குறதுன்னு என் மனசு ரொம்ப லேசா இருக்கு.
என்றார் மீஞ்சி அம்மா. கவிதா சொன்னாள், அத்தை, நீங்க இப்போ ஒரு சாதாரண பாட்டி இல்ல, நீங்க ஒரு அக்ரிபிரினர். பல பெண்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணம். மீனாட்சி அம்மாளின் உயிர்த் தோட்டம் இன்று அந்த மாவட்டத்திலேயே சிறந்த இயற்கை விவசாய தோட்டமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வீட்டு மகிழ்ச்சி பெட்டி இப்போது தோட்டத்து விதைகளால் நிறைந்திருக்கிறது. அன்பு, உழைப்பு மற்றும் தொழில்நுட்பம் இணைந்தால் ஒரு தரிசு நிலத்தையும் நந்தவனமாக மாற்ற முடியும் என்பதற்கு மீஞ்சி அம்மாவும் கவிதாவும் ஒரு வாழும் சாட்சி. அந்த தோட்டம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கிராமத்து கதைகள் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவிய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.